இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் சங்கீதம் 18:35 வசனத்தின் பின்பகுதி. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் கூட ஒரு புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் அல்லவா? ஒருவேளை கூட நீங்க நினைக்கலாம், கடந்த ஆண்டிலே சில பாதைகளில் நாம் கடந்து சென்றோமே, பல நஷ்டங்கள் ஏற்பட்டதே, பல கண்ணீரின் பாதைகளை கடந்து சென்றோமே, சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தோமே, இந்த ஆண்டிலே எப்படியெல்லாம் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோமோ தெரியலையே, கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சில நன்மைகளை இந்த ஆண்டிலாவது கர்த்தர் நமக்கு செய்வாரா, நம்முடைய குடும்பத்திலே அநேக ஆண்டுகளாக காத்திருக்கிறோமே, அந்த நன்மைகளையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த ஆண்டில் கூட நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். அவருடைய துணை, அவருடைய காருண்யம் உங்களோடு கூட இருக்கிறபடினால, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறபடினால அவருடைய கரம் உங்களை பெரியவர்களாய் உயர்த்தும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். பிரியமானவர்களே, அதனால கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல விசுவாசத்தோடு நம்பிக்கையோட காத்திருங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்னென்ன நன்மைகளுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ அந்த நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை மறக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய துணை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய துணை கொஞ்ச நாள் உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்கு துணையாக இருப்பது போல இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை ஏமாற்றி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகின்ற பிள்ளைகளாக, கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஜெபிக்க மறக்காத பிள்ளைகளாக நீங்கள் உங்கள் குடும்பம் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு துணையாக இருப்பார். நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஒருவேளை சில நேரங்களிலே நீங்கள் மறந்தா கூட கர்த்தரை நீங்கள் தேடுகிறபடினால அவர், நீங்கள் ஒரு நாள் 2 நாள் ஒருவேளை கர்த்தரை தேடாமல் இருந்திருக்கலாம். அதனால கர்த்தர் கைவிட்டுட்டாரோ நீங்கள் நினைக்காதீங்க. அதனால நீங்கள் 1 நாள் 2 நாள் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்ததுனால தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்காமலும் இருக்காதீங்க. ஆனால் நீங்கள் 1 நாள் 2 நாள் ஜெபிக்காததுனால, கர்த்தரை தேடாததுனால கர்த்தர் உங்களோடு கூட இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், குடும்பத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, பரிசுத்தமான பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து அவரோடு கூட குடும்பமாய் ஜெபித்து ஸ்தோத்திரித்து அவரை துதியுங்கள். கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய துணை உங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டிலே எந்தெந்த நன்மைகள் கடந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்களோ அந்த நன்மைகளெல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அதனால் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய துணை உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. அப்படியாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட, உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.